திருப்பரங்குன்ற விவகாரம் தான் கடந்த ஒரு வாரமாக அரசியல் செம பரபரப்பு. இந்த விவகாரம் ஆரம்பிக்கிற இடம், ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கிற சம்பவம் எப்போ நடந்துச்சோ அதை ஒட்டி இந்தியா முழுக்க பல இடங்களில் தர்காக்களை குறி வச்சு, பள்ளிவாசல்களை குறி வச்சு, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடங்களை குறி வச்சு, வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை குறி வச்சு இந்துத்துவ அமைப்புகள், குறிப்பாக விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் லோக்கல் அவுட்ஃபிட்ஸும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கோரிக்கையோடு வருவாங்க. அந்த கோரிக்கை அரசாங்கத்தாலே நிறைவேற்ற முடியாததாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய தர்கா பள்ளிவாசல் நிர்வாகத்தாலையும் ஒத்துக்கிட முடியாததாக இருக்கும், மக்களுடைய ஆதரவை பெறாததாகவும் இருக்கும். அப்படி ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அப்பீல் போகிறதுக்கு நேரம் இருந்தாலும் கூட அந்த அப்பீல் போகிறதுக்குள்ளேயே கீழே களத்தில் கேடர்ஸை மொபிலைஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுஷா சிக்கந்தர் அவுலியா தர்காவை குறிவைத்து இந்துத்துவ அமைப்பு வேலை பார்க்க ஆரம்பித்தது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.